கோர்தன் பேராசை, விவசாயிகளின் முட்டாள்தனம். முன்னொரு காலத்தில் ஒரு எளிய கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் தனது நிலத்தில் உழைத்து தனது குடும்பத்தை சமாளிக்க போராடினார். ஒரு நாள் காலை தனது கால்நடைகளுக்கு உணவளிக்கும் போது விவசாயி தனது மந்தையின் மத்தியில் ஒரு விசித்திரமான வாத்தை கண்டுபிடித்தார். மற்றவர்களைப் போலல்லாமல் இந்த வாத்து சூரிய ஒளியில் மின்னும் இறகுகளைக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் வாத்துக்கூட்டில் ஒரு தங்க முட்டையை கண்டான் விவசாயி. அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இது ஒரு அதிசயம் என்று நினைத்தான். நாளுக்கு நாள் வாத்து ஒரு தங்க முட்டையை இட்டது. விவசாயி இந்த முட்டைகளை விற்று விரைவில் தனது கனவை தாண்டி செல்வந்தரானார். அவரது அதிர்ஷ்டம் வியத்தகு முறையில் மாறியது. ஆனால் அவனுடைய செல்வம் பெருக அவனுடைய பேராசையும் அதிகரித்தது. வாத்துக்குள் இன்னும் எத்தனை தங்க முட்டைகள் உள்ளன என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற அவரது ஆசை அவரை உட்கொண்டது. ஒரு இரவு தனது பேராசையை கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தார். வாத்துக்குள் தங்க முட்டைகள் நிறைந்த ஒரு பெரிய புதையல் இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். கனத்த இதயத்துடன் கத்தியை எடுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த வாத்தை நெருங்கினான். சிறிதும் யோசிக்காமல் அனைத்து செல்வங்களையும் ஒரே நேரத்தில் பிரித்தெடுக்கும் நம்பிக்கையில் வாத்தை கொன்றார். அவரது அதிர்ச்சிக்கும் திகிலுக்கும் வாத்தின் உட்புறம் மற்றதைப் போலவே இருந்தது. தங்க முட்டைகளின் குவியல்கள் எதுவும் இல்லை. அதிசய பறவையின் உயிரற்ற உடல். விவசாயி நொந்து போனான். அவருடைய பேராசையில் அவர் புதிதாக கிடைத்த செல்வத்தின் மூலத்தையே அழித்துவிட்டார். அவனிடம் வருந்துவதைத் தவிர அவனுடைய செல்வத்தை வெளிப்படுத்த எதுவும் இல்லை. விவசாயியின் முட்டாள்தனமான செயலை கேள்விப்பட்ட கிராம மக்கள் பரிதாபப்பட்டனர். அவனுடைய தீராத பேராசை அவனுக்கு எல்லாவற்றையும் செலவழித்துவிட்டதை அவர்கள் உணர்ந்து ஒரு எச்சரிக்கை கதையாகச் செயல்பட்டார்கள். முன்பை விட ஏழ்மை நிலையில் உள்ள விவசாயி கடினமான பாடம் கற்றுக்கொண்டார். அவனுடைய அதிருப்தியும் பேராசையும் அவனை அழிவுக்கு இட்டுச் சென்றது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவர் தனது வழிகளை மாற்றிக்கொள்வதாக சபதம் செய்தார். காலப்போக்கில் அவர் தனது நிலத்தில் மீண்டும் வேலை செய்யத் தொடங்கினார். வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளை பாராட்டினார். அவர் தனது கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். அவர்கள் தனது தவறிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் என்று நம்பினார். தங்க வாத்து கதை வெகுதூரம் பரவி மனநிறைவின் முக்கியத்துவத்தை பற்றி பலருக்கு கற்பிக்கிறது. பேராசை பெரும்பாலும் லாபத்திற்கு அல்ல, நஷ்டத்தையே ஏற்படுத்தும் என்பதை மக்கள் அறிந்து கொண்டனர். விவசாயி தனது நாட்களை புதுப்பிக்கப்பட்ட நன்றியுணர்வோடு வாழ்ந்தார். அவர் ஒரு காலத்தில் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட எளிய விஷயங்களை பாராட்டினார். அதனால் அவரது கதையின் ஞானத்தால் கிராமம் செழித்தது. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்து பகிரவும்.